2008 இருந்து நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கனகம்பட்டி ஐயாவை வழிபடும் போது எனக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. கனகம்பட்டிக்கு முத போகும்போது ஐயாவை நான் பார்க்கும்போது எனக்கு பிரபஞ்ச சக்தியை எனக்கு உணர்த்தி கொடுத்துருக்காரு. எனக்கு அதை மாற்றி கொடுத்ததுனால இன்னைக்கு மக்கள் மூலமாக என்னிடத்துல வரவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து ஐயாட்ட உத்தரவு கேட்டு தான் உங்களுக்கு நான் பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். தொழில்முறை ஜோதிடம் பார்க்கறதுக்கு படிப்பு தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், சொத்து பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. நான் ஜாதகம் பார்க்கும்போது தசை புத்தியை வச்சு ஐயா மூலமாக நான் உத்தரவு கேட்பேன். ஐயா எனக்கு பரிகாரம் சொல்லும்போது அவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லும்போது அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு. சமீபத்தில் ரேவதியில் ஒரு பொன்மணி குருசாம்பலத்திலிருந்து என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே சொல்லி முடிச்சதும் கனகம்பட்டி ஐயா பற்றி நான் சொன்னேன். அவங்க நம்பலைங்க. கடந்த 2 வருடமாக அவங்க கோயிலுக்கு போக முடியல. 3ஆவது வருஷம் அவங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. மாதம் ஒரு தடவை கனகம்பட்டிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு. வேலையும் கிடைச்சிருக்கு, சம்பளம் உயர்வும் கிடைச்சிருக்கு. தனியாக வீடு பார்த்து குடியிருக்கிறாங்க. அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஐயா எனக்கு உயிரோடு இருக்கும்போது நான் வழிபட்ட பண்ணினேன். ஒரு சபையில் ஐயா செவ்வாழைப்பழம் முன்னாடி இருந்ததுங்கம்மா. அந்த செவ்வாழைப்பழம் இருக்கும்போது ஐயா போட்டோ பார்த்து நான் சாமியை கும்பிட்டு இருக்கும்போது போட்டோ ஐயா போட்டோவில் இறங்கி உயிரோடையாக இறங்கி செவ்வாழைப்பழத்தை உரிச்சு என் வாயில் ஊட்டினா அதை சாப்பிட்டேன். மெய் மருந்து போயிட்டேன். இதுமாதிரி ஐயா வழிபாடு பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சரஸ்வதி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாப்பிள்ளை தேடி அவங்க அழைச்சி போயிட்டாங்க. எவ்வளவோ பரிகாரம் பண்ணி செலவு பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கல. அப்போ என்கிட்ட தொடர்பு கொண்டு நாங்கள் ஆலோசனை கேட்கும்போது அவன் ஜாதகத்தில் பார்க்கும்போது கருணை அதிகமாக இருந்தது. அப்போ நான் ஐயா மூலமாக உட்காந்து பூஜையில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அது சொல்ல செய்ய மாற்றங்கள் இன்றைக்கி அவங்க திருமணம் நடத்தி காட்டி கொடுத்துருக்காரு. ஐயா தாங்க ஐயா. இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ 2 வருஷம் போராடி ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் ஐயா மூலமாக கேட்டதுனால அப்புறம் ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்து இன்றைக்கி 2 பசங்க பிறந்திருக்கிறாங்க. அது காரணமே ஐயா கனகம்பட்டி ஐயா தான். இப்போ கூட விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சேலம் பக்கத்தில் ஒரு கனிமொழின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு திருமண தடையாக இருந்தது. இப்போ நான் ஐயா கிட்ட நான் கோரிக்கை வைக்கும்போது ஐயா எதுவுமே மௌனம் பேசலை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த பொண்ணுக்கு நான் பிரார்த்தனை பண்ணினேன். பிரார்த்தனை பண்ணும்போது மாங்கலை கிடைக்குன்னு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இப்போ நான் அந்த பொண்ணோட சொன்னேன், உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடத்தி காட்டி ஐயா உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என் அலுவலகத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இதில் பட்டணம் ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பையன் எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணமே நடக்காதான்னு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் அந்த பையன் காதல் திருமணம், அதாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகத்தில் இருந்தது. இப்போ அந்த பையனை கேட்டேன். அப்போ தற்போது அந்த பொண்ணு வீட்லேயே பிரச்சனையாக இருக்குது, அந்த பையன் வீட்லேயே பிரச்சனையாக இருந்தது. அப்போ நான் சொல்லும்போது ஐயா கிட்ட நான் உத்தரவு கேட்கும்போது நடக்குன்னு ஒரு வார்த்தை ஐயா என்கிட்ட சொன்னாங்க. நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், நம்பவே இல்லை. 2 வருஷம் கழித்து ஐயா காதல் திருமணத்தை நடத்தி காட்டி சாதனை படிச்சுட்டாங்க. அப்போ தான் அந்த பையன் உணர ஆரம்பித்தாங்க. உடனே அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி மனைவியோட கனகம்பட்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், தள்ளி போயிட்டுருக்க, என் பொண்ணு ஒத்துக்கலை, என் புருஷனும் சரிவல்ல, 2வது பொண்ணும் சரிவல்ல அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டாங்க. அப்போ நான் அவங்க சொல்கிற விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு ஜாதகத்தை வாங்கி அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் நான் ஐயாவை கனகம்பட்டி ஐயாட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணி இந்த குடும்பத்தில் பிரச்சனை எப்படிங்க தீர்க்கிறது, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, என்னால் தெரியல அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி மாந்திரிகம் என்ன மாந்திரிகம் தெரியல, செய்யணும்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் தான் பார்த்து அதை கண்டுபிடிச்சி பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணி இப்போ அந்த பொண்ணுக்கு குடும்பத்தோடு இப்போ சந்தோஷமாக இருக்கிற அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் நடந்து ஐயா நடத்தி காட்டிட்டாங்கம்மா. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. பிரச்சனை என்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டே இருந்தாங்க. நான் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் குலதெய்வமாக கன்னிமார் இருக்காரான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயாண்ணா. காவல் தெய்வமாக கருப்புசாமி இருக்கிறான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா. உங்கள் வீடு வடக்கு வாசலான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா. உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்குன்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா சொன்னாங்க. சரிம்மா, நீ கழுத்தில் மாங்கலி போட்டுக்கிறீங்க, 2 தாய்த்து இருக்கு, அதை கழட்டி வைய, உன் பிரச்சனை தீர்ந்துடும், ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான்னு சொன்னேன். அதேமாரி சொன்னமாதிரி நான் தாயத்தை கழட்டி வச்சுருந்து இப்போ அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு. அவங்க கூட பயணம் பண்ணி நாங்கள் கனகம்பட்டி கூட நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறேன். அது சந்தோஷமாக இருக்கேன்.
இப்போ ஐயா வந்து என்னோட பிரச்சனைக்காக ஐயா நான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறேன். ஐயா ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயா எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல சம்பவம் எனக்கு நடந்தது. இப்போ அந்த மந்திரத்தை வச்சு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. இதுதான் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்த்துருக்கிறேன். நான் கார் டிரைவரை கார் ஓட்டும் போது ஒரு தடவை ஃபேமிலியோட நான் கனகம்பட்டி பயணம் பண்ணினேன். ஃபேமிலியோட கனகம்பட்டி போகும்போது அவங்க பேர் வந்து பழனிவேலு, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கவிதா, அவங்க பையன் பொண்ணோட கனகம்பட்டிக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கனகம்பட்டி பஸ் விட்டு இறங்கி காரில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் போகும்போது வில்லுவட்டில் தான் போய் நான் ஐயா சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஜீவசம்மதிக்கு நாங்கள் போகுவோம். அப்படி வில்லுவட்டில் சாமி கும்பிடும்போது 4 பேரை முன்னாடி அனுப்பி நான் கிடச்சேன்ட்டேன். நீ கார் ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. உடனே நான் பள்ளிநாடு பார்த்து பேசி ஆனால் கார் சேவை கொடுங்கண்ணா, ஐயா வந்து என்ன கார் ஓட்ட சொல்கிறாங்கன்னா சொல்லி சாவி பிடிங்க. அதுக்கப்புறம் நான் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். மாதம் வந்து நான் கனகம்பட்டிக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த வில்லுவட்டில் வந்து ஐயா வந்து எனக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்க, அதை கேட்குறேன். ஐயா கேட்குறத நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஐயா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறது புகையில் கேட்பாங்க. புரோட்டா ஒரு தடவை கேட்டிருக்காரு. புரோட்டா ஒரு தடவை கேட்கும்போது இங்கே தான் வச்சு நான் படிப்பேன். அப்புறம் பம்பாயிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பெண்மணி ஐயாவோட எனக்கு விபூதி கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிம்மா உனக்கு விபூதி தானே, சரிம்மா சொல்லிட்டு நான் கனகம்பட்டிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து உனக்கு தபால் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இப்போ நான் தபால் ஐயாவோட விபூதி நான் அனுப்பிட்டேன். காலன்ட்டு நான் அனுப்பியிருக்கிறேன். குஜராத்லேருந்து ஐயா பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் விபூதி காலன்ட்டு கேட்டால் நான் வாங்கி நான் அனுப்பியிருக்கிறேன். ஐயா வந்து கனகம்பட்டிக்கு மாதம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு அருள்வாக்கு சொல்லுவார்னா. இப்போ வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும்போது பார்த்தேன் என் போட்டோ என்ன வைய அப்படின்னா போட்டோ வாங்கி வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து நான் ஐயா கிட்ட தான் நான் கோரிக்கை வைப்பேன். அந்த கோரிக்கை மூலமாக எனக்கு தீர்வு சொல்லிடுவாங்க. தீர்வு சொன்னால் அதை வந்து அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க பிரச்சனை வந்து தீர்ந்துடும். இதாக தொழில் முறையாக வந்து நான் ஜோதிடம் பார்த்துருக்கனால ஒவ்வொரு மனிதனும் கரும வினையினால பாதிக்கப்படுறாங்க. அந்த கருமா வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள். இது வந்து இந்த ஜென்மத்தில் தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த ஜென்மத்தில் தொடர்ந்துட்டு இருக்கும்போது கர்மாவனை எதனால குறைக்கிறதுக்கு என்ன வழி மக்கள் தேடி இருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச பழனி பக்கத்தை கனகம்பட்டியில் ஐயா வந்து சர்க்குரு பகவான் வந்து கர்மனை குறைக்கிறதுக்கு பூமியில வந்து அவதாரம் எடுத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சமாதி போய் கால் வச்சாவே கர்மவினை குறைகிறது. போன ஜென்மத்தோட பாவங்கள் வினை தீர்த்து கொடுக்குறாரு. இதுதான் விஷயம். ஐயா வந்து பார்த்தா எனக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தானே இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற, முன்னோர்கள் வழிபாடு பண்ண சொன்னதுனால முன்னோர்கள் வழிபாடு இப்போ இன்ன வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது மனிதன் ஜாதகம் பார்க்கும்போது பிரச்சனையினால நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா என்கிட்ட வாங்க. நான் வந்து பார்த்துட்டு என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கம் நடக்குது தெரிஞ்சுக்கிட்ட கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பூஜை மூலமாக கனகம்பட்டி உத்தரவை கேட்டுட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். எனக்கு குருநாதர் ஐயா அது எல்லாமே எனக்கு வந்து ஐயா தான். தெரியாதனமாக அந்த பூமியில் வந்து நான் பிறப்பை எடுத்துட்டேன். ஆனால் என்னோட இறப்பை வந்து ஐயா பாதத்தில் சேரும், இதான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ரீதியாக ஜோதிகம் ஜாதகம் வந்து நான் வந்து சந்தனடை முறையில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க ஜாதகம் என்கிட்ட இருக்குது. இந்த ஜாதகத்தில் வந்து எதாவது நான் பார்க்கணும் ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் இருக்குது, 9 கிரகம் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு ஐயாவா மனசில் நான் நினச்சிக்குவேன். அது கண்ணு மூடும்போது பார்க்கும்போது இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த இடத்த வந்து ஐயா காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுக்கும்போது அந்த இடத்துல வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுக்கும்போது சரி உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த பிரச்சனை வந்து தீர்த்து கொடுக்குறவர் ஐயா தான், நானா கிடையாது. ஐயா வந்து தீர்த்து கொடுக்கும்போது இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க.